மக்களே, வெல்கம் பேக். பார்ட் 1 வீடியோவில் பாப்பாவோட பர்த்டே டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருந்தோன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் தாங்க மெயினான விஷயமே இருக்குது. பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு இது தாங்க. அவளுக்காக பார்த்து இந்த காஸ்டியூம் வாங்கினோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால ரெட் கலரே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக பேங்கிள்ஸ் எல்லாமே பாப்பா கைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டோம். ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் வாங்கிட்டோம். ஆனால் என்ன கொடுமைன்னா, இந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு போடுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே, ஒரே அழுகை தான். ஆக்சுவலாக அதில் எவ்வளோ க்யூட்டாக அழுகிறா பாருங்களேன். தலையில் கையை வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி. அப்புறமா அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. அவள் அழுகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. இந்த காஸ்டியூம் பாப்பாவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவளுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப குத்த ஆரம்பிச்சிச்சு போல். ஆக்சுவலாக அவளுக்கு சிரிக்கவே மாட்டேன்ட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரிக்கவே வச்சுருக்கோம். பாப்பாவோட அழுகை நிப்பாட்டுறதுக்கு ஒரு 2 பெரிய ட்ரிக் இருக்குங்க. ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பவளமல்லி. அதை போட்டாலே அவள் அழுதுட்டு இருந்தாலும் அமைதியாகிடுவாள். அடுத்து 6 10 10 அது போட்டால் அதுக்கேற்றப்பல மண்டையே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தலையாட்டிக்கிட்டே இருப்பா நிறைய இடத்துல. அவள் கையில் மணியை கொடுத்தெல்லாம் சமாதானப்படுத்துகிற மாதிரி நிலமாயிடுச்சு. சரி வாங்க நம்ம கேக் கட் பண்ண போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் வேறு மாதிரி பர்த்டேக்கு பிளான் பண்ணியிருந்தோம், பட் அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் நாங்கள் யோசிச்சது வேற, ஆனால் நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் பாப்பா பேரை சொல்லி நம்ம தானே கேக் சாப்பிட போகிறோம். அதனால நாங்கள் ஒரு கேக் வாங்கியிருந்தோம். அக்கா மாமாவும் சேர்ந்து ஒரு கேக் வாங்கியிருந்தாங்க. கேக் கட் பண்ண போகலாமா? 1 வருஷம் நிஜமாவே என்னால் நம்பவே முடியலங்க. நேற்று தான் அவளை முத என் கையில் தூக்குன மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு என் செல்லத்துக்கு. இந்த 1 வருஷத்துல நான் அவளுக்கு அம்மாவா இருந்ததை விட அவ தான் எனக்கு ஒரு அம்மாவோட முழு அர்த்தத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். அவள் அழுதா எனக்கு அழுக வரும். அவள் சிரிச்சா என் உலகமே பிரகாசமாகுங்க. ஒவ்வொரு நொடியும் அவளை பார்த்து தான் நான் வாழ பழகிக்கிட்டேன். இந்த கேக்கை நீ கட் பண்ணும்போது என் மனசு முழுக்க ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்குது. நீ எப்பயுமே இதே சிரிப்போட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிற அதே ஒரு ஆச்சரியம் தான் எனக்கும் இருக்குது. அதுக்குள்ளே 1 வருஷம் ஓடிடுச்சா அப்படின்னு தோணுது. தூக்கம் இல்லாத ராத்திரிகள், பசி அறியாத பகல்கள், குழந்தையோட முதல் சிரிப்பு, முதல் அழுகை, குப்புற விழுந்தது, தவழ்ந்ததுன்னு இந்த 365 நாள்லையும் ஒவ்வொரு அம்மாவோட வாழ்க்கையிலையும் ஒரு புது பிறவிதானங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வேற ஒரு உலகத்தில் இருந்திருப்போம். ஆனால் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம உலகம், நம்ம ஆசை, கனவு எல்லாமே அந்த ஒரே ஒரு குட்டி ஜீவனை சுற்றியே மாறிடுது. நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும், அவங்கள தூங்க வைக்கும் போதும், அவங்க நம்ம விரல பிடிச்சு நிற்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. ஒரு அம்மாவா இந்த 1 வருஷத்துல நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். பொறுமை, எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு அன்பு, நமக்கான சுயநலத்தை தாண்டி குழந்தையோட நலனை மட்டுமே யோசிக்கிற அந்த மனசு, இது எல்லாமே ஏன் குழந்தை எனக்கு கொடுத்த வரந்தாங்க. ஆக்சுவலாக நான் டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன், பாப்பா பற்றி யோசிச்சோன்னே. அதுக்கப்புறம் கேக் கட்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே பாப்பாவுக்கு கேக் ஊட்டி விட்டோம். இதுக்கும் மேலே அவளை இந்த ட்ரெஸ்ஸில் வச்சு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரித்திகா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.